பிள்ளைகள் முரண்டு பிடிச்சி அழுகுற நேரம் நாங்கள் அவங்கள்ட்ட எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிக்கிறாங்க. பிள்ளைகள் முரண்டு பிடிக்க அழுகுறது பிள்ளைகள வயசையும் அந்த பிள்ளைகளுடைய பேக்ரவுண்டையும் பொறுத்தது. பிள்ளைகள வாப்பா உம்மாவில் யாராவது வெளிநாடு போயிருக்காங்களா, மௌத்தா இருக்கிறாங்களா என்கிறதை எல்லாம் பார்க்கணும். ரெண்டாவது, பிள்ளைட வாப்பா உம்மா நல்ல ஒரு இஸ்லாமிய ஆக்களா இருக்கிறாங்களா, அதாவது பிள்ளைகளுக்கு முன்னால சண்டை பிடிக்கிற ஆக்களா இருக்கிறாங்களா அப்படின்றத பார்க்கணும். பிள்ளைகள வாப்பாக்கு வேற கல்யாணம் இருந்து அதுக்குள்ள ஏதாவது பிரச்சனை போயிட்டு இருந்தா கூட இந்த பிள்ளைகளுக்கு இப்படியான முரண் பிடிச்சு அழக்கூடிய நிலைமை ஏற்படுற சான்ஸுகள் இருக்குது. அடுத்தது, இந்த பிள்ளைகளை கடுமையாக அந்த செல்லம் கொடுக்குறங்கிறல்ல, அறவை தண்டிக்காம அந்த பிள்ளைகள அனுதாபம் வச்சு உள்ளது ஒரே ஒரு பிள்ளையா இருக்கும் ஃபேமிலியில, அப்படி பிள்ளைய வளர்த்துக்கிட்டு போகும்போது அந்த பிள்ளை தான் சாதிக்கிறதுக்கு அடம் பிடிக்கிறத காரணமாக்கிடுவான். இவங்கள்ட்ட இப்படி செஞ்சா நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு அவன் நம்ம வீக் பாயிண்ட் என்ன செய்வான், கண்டுபிடிச்சிடுவான். அப்ப இதுல எதுன்றதையெல்லாம் பார்க்கணும். பார்த்ததுக்கு பிறகுதான் அதுகிட்ட எப்படி நடக்கிற அப்படிங்கறத என்ன செய்யணும், தீர்மானிக்கணும். அப்ப பிள்ளட வாப்பா இல்ல உம்மா இல்ல, யாராவது ஒரு ஆள் வெளிநாட்டுல அல்லது யாராவது ஒரு ஆள் மௌத்தா போய்த்தாங்க, அவன் அடம் பிடிக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் மனசுல கவலை இருக்குது என்ற அர்த்தம். அவன் மனசுல நிறைய அழுத்தங்கள் இருக்குது அப்படி என்ன அர்த்தம். அப்படி அடம் பிடிக்கக்கூடிய பிள்ளைகளை வயசு வச்சு ஒரு 4, 5, 6 வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைகளாக இருந்தால் அந்த பிள்ளைக்கு ஒரு ஆள் நாசுக்காக புத்திமதி சொல்லலாம். புத்திமதி சொல்லி அந்த மனசுல இருக்கிற கவலைக்கு காரணம் சொல்லணும். இதுல என்ன நலவு இருக்குது அப்படி இருக்குது என்று புத்திமதி சொல்லணும். 5 வயசுக்கு கீழ்பட்ட பிள்ளையாக இருந்தால் அந்த பிள்ளையோட இறக்கத்தை பகடக்காயா நாம பயன்படுத்தணும். அந்த பிள்ளை அடம் பிடிக்கிறான்ல, என்னதான் அடம் பிடிச்சாலும் உம்மாவுல இறக்கம் இருக்கும். அப்போ உம்மா அழுதா, உம்மா அந்த பிள்ளைய வச்சுட்டு அழுது, ஏன் இப்படி செய்தாய், எனக்கு இப்படி நீ ஏன் கஷ்டத்தை கொடுக்கறாய் என்று அழுதால் அது பிள்ளைக்கு சரியா விளங்கும். அல்லது அந்த உம்மாக்கு பத்தி, உம்மாட கஷ்டத்தை பத்தி இன்னொரு உம்மாமா, இன்னொரு ஆன்டி, இன்னொரு அங்கிள் எடுத்து வச்சு நீ இப்படி எல்லாம் நடக்க கூடாதுப்பா அப்படி என்று புத்திமதி சொல்லலாம். அதுவே ஒரு 2, 3 வயசு பிள்ளையாக இருந்தால் ஒன்றும் இந்த செய்ய இயலாது, இந்த வசியத்தெல்லாம் செய்ய இயலாது. அதுக்கு என்ன செய்யணும்னா கதை சொல்லித்தான் குழந்தைய கண்ட்ரோல் பண்ணலாம். குழந்தை தூங்கும்போது குழந்தைக்கு தலையை தடவி தடவி கதை சொல்லணும். அந்த கதையில அன்பு இருக்கணும், அந்த கதையில பணிவு இருக்கணும். ஒரு காட்டுல ஒரு மான் இருந்துச்சா, அந்த மானுக்கு ஒரு அழகான ஒரு உங்களை மாதிரி ஒரு குட்டி இருந்துச்சா, அந்த குட்டி அந்த மான்ற வகுத்துக்குள்ளதான் தூங்குமா, அந்த தாய்கிட்ட தான் போய் படுக்குமா, அந்த தாயோட அதுக்கு சரியான இறக்கமா அப்படி என்று ஒரு தாயும் பிள்ளையும் இறக்கமா இருக்கிறாங்க. அதுக்கு மானு, மயில், குயில், கிளி, மயில் எல்லாம் எடுக்கலாம். எடுத்து கதை சொல்லி தூங்கிட்டு பிள்ளை தூங்கிடும். ஆனா கொஞ்ச நேரம் அந்த கதையை சொல்லி நிம்மதியா தூங்க வைக்கணும். இத சஜஷன் என்று சொல்லுவாங்க. அந்த குழந்தை என்ன செய்யலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். மற்றும்படியாக தாய் தகப்பன் சண்டை செய்கிறார்களாக இருந்தால் குழந்தை அடம் பிடிக்கும். தாய் தகப்பன் சமாதானமான சரியா போய்த்திரும். அவங்களுக்குள்ள முரண்பாடு இருக்குதுன்ற அர்த்தம். நீங்க ஆளுக்கு ஆள் ஏட்டிக்கு போட்டு சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. அப்ப பிள்ளைக்கு முன்னால சண்டை பிடிச்சா பிள்ளை ஆக்ரோஷமாக இருப்பான். அதனால அவங்க என்ன செய்யணும், வழிமுறையை மாற்றணும். எனவே இந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்ல முடியாது, நிறைய பதில் இருக்குது. சம்பந்தப்பட்டாக்கள் வந்து நேரடியாக கேட்கும்போது ஒரு சில ஆலோசனைகளை நம்ம சந்தர்ப்பத்தை வச்சு சொல்லலாம். சரி, வேற ஏதாவது கேள்வி அளிக்கிறா? 15 வயசாகும் போதா என்ன? பிள்ளை பிறந்த உடனே அழுகுறது சைத்தான் வந்து அடிக்கிறாம தான் பிள்ளை அழுகுறாமன்னு சொல்லுவாங்க. ஆறு சின்னம் சைத்தான் அடிக்கிறது ஆறு கண்டான் ரேடியோல சொல்லியிருக்காங்க. ஹதீஸ்லயும் இல்ல, குர்ஆன்லயும் இல்ல. விளங்கிட்டா? ரைட். பிள்ளை அழுகுறது நாம் என்ன பார்த்தோம், பிள்ளை அழுகுறது அந்த பிள்ளையினுடைய சுவாசம் மாறுறதுக்கு, ஒரு குழந்தையோட சுவாசம் மாறுறதுக்கு பிள்ளை அழுகுறது. விளங்கிட்டா? பிறப்பு அழுகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை முதல் அழுகை, பிறப்பு அழுகை என்று ஸ்கூல்ல படிக்கிற நேரம் சயின்ஸ் பாடத்துல என்ன செய்வாங்க, படிச்சு கொடுப்பாங்க. அலாட்டி பிள்ளை உசுரோட இருக்க இயலாது. விளங்கிட்டா? சிலர் சொல்லுவாங்க பிள்ளைய தாய்ப்பால் கொடுக்குற நேரம்
புள்ள உம்மாட சந்துல மலக்குமார்கள் இருந்து விளையாட்டு காட்டுறான், அதான் புள்ள சிரிக்கிறான் அப்படின்னா சொல்லாங்க. அப்படின்ற 6 கண்டு புள்ள சிரிக்கிறதுக்கு காரணம் மலக்கு தோல்ல நிக்கிறது 6 கண்டு நாம கண்டா மறைமுகமான ஞானத்தை அல்லாஹ் சொல்லிக்கணும், இல்லாட்டி ரசூலுல்லாஹ் சொல்லிக்கணும். அது இல்லாம நம்ம ஆக்கள் அப்படியாம் இப்படியாமன்னு சொன்னா அவரை கற்பனை ஆக்கும் என்றுதான் நாம் எடுக்கணும். அது ஊர்ஜிதமான தகவலாக என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. ஆனா குழந்தை தாயின் கருவறையில இருக்கும்போது லம்மத்து மினல் மலாய்க்க லம்மத்து மின ஷையாத்தின் என்ற ஹதீஸ்ல வருது. ஷைத்தான்ல இருந்து ஒன்றும் மலக்குல இருந்து ஒன்றும் பிள்ளையில சாட்டப்படுது. நம்ம தாயில கருவறையில இருக்கக்குள்ளேயே நம்மளோட ஒரு மலக்கும் நம்மளோட ஒரு ஷைத்தானும் சாட்டப்பட்டுருவாங்க. ஷைத்தான் இழுப்பான், கோடா அப்படின்னு, மலக்கு தடுப்பார், டேய் பாவண்டா அப்படின்னு. அதை நாம சொல்லுவோம் மனோ இச்சை மன சாட்சின்னு சொல்லுவோம். மனசாட்சிங்கிறது நம்மளோட இருக்கிற மலக்கு, மனோ இச்சைங்கிறது நம்மளோட இருக்கிற ஷைத்தான். இதை ரசூலுல்லாஹ் சொன்ன போது ஆயிஷா நாய் கேட்கிறாங்க, ஃபீகே யா ரசூலல்லாஹ், உங்களையுமா ஷைத்தான் சாட்டப்பட்டிருக்கிறான்னு கேட்டாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னிலையும் தான் சாட்டப்பட்டிருக்கிறான், வலாக்கின் அஸ்லம, ஆனா எனக்கிட்ட சாட்டப்பட்ட ஷைத்தான் எனக்கு கட்டுப்பட்டுட்டான், அவனும் சேர்ந்து நல்லதுதான் எனக்கு சொல்றான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது நபியுடைய சிறப்பு. நம்ம எல்லாரோடையும் ஒரு ஷைத்தானும் இருக்கு, ஒரு மலக்கும் இருக்கு. அது நம்ம மலக்குக்கு கட்டுப்பட்டு ஷைத்தான்ங்கிற அந்த மனோ இச்சைக்கு மாறு செய்யறதால சொர்க்கம் கிடைக்கும். அது சின்ன குழந்தையா பிறந்த எல்லாருக்கும் தான் இருக்கு, சின்ன பிள்ளைக்கு மட்டுமே. சரி, ரசூலுல்லாஹ் பேரை சொன்னோடனே செலவாத்தி சொல்லணும், சொல்லாதவன் கஞ்சன் நாங்க ரசூலுல்லாஹ். தப்பா விளங்கியிருப்பார், தப்பா விளங்கியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மீது செலவாத்தி எப்பவுமே சொல்லணும், சும்மா இருக்கும்போது செலவாத்து சொல்லணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் மீது ஒரு தடவை செலவாத்து சொன்னா மலக்கு 10 தடவை அல்லாஹ் தஆலா அவர் மீது என்ன செய்யறான், அருள் செய்யறான். எனவே ரசூலுல்லாஹ் மீது செலவாத்து சொல்லணும். ரசூலுல்லாஹோட பேர் கேட்கும் போது செலவாத்து சொல்லணும். பாங்கு கேட்டதுக்கு பின்னால செலவாத்து சொல்லி படுத்தான் பாங்கு துவா ஓதணும். ஆனால் செலவாத்துங்கிறத நம்மட ஆக்கள் சில தவறான இடத்துல பயன்படுத்துறாங்க, அதை கூடாதுங்கிறோம். நாம என்னன்னு சொன்னா, நஜிசு கழுவுறதுக்கு செலவாத்தி சொல்லி கழுவணும்னு சொல்லுவாங்க. நஜிசை 7 செலவாத்தி சொல்லி கழுவம்பாங்க. இல்ல, செலவாத்துங்கிறது சவுக்காரம் இல்ல நஜிசு கழுவுறதுக்கு, அது ஒரு புனிதமானது. அது அத்தஹியாத்துல ஓதுறோம், துவாவுல ஓதுறோம், தொழுகையில ஓதுறோம், பாங்குல ஓதுறோம், ரசூலுல்லாஹோட பெயர் கேட்டா ஓதுறோம். நஜிசு கழுவையும் மையத்து குளிப்பாட்டையும் செலவாத்த உருவாக்க கூடாது. எதை எங்க செய்யணுமோ அதை அங்க செஞ்சாதான் அதுக்கு மரியாதை. அத்தர் நல்ல வாசம்தான், அது புரியாணியில வாசம் வந்தா அந்த புரியாணி கெட்ட புரியாணியா போய்த்திரும். கருவேப்பிலை வாசம் நல்ல வாசம்தான், அது புரியாணியில வந்தா தான் கருவேப்பிலை வாசனை. ஷர்ட்டுல பூசிக்கு வந்தனண்டா என்ன இந்த ஆளுகிட்ட நார்ன்னு சொல்லுவீங்க. எது எங்க இருக்கணுமோ அங்க இருக்கும் போதுதான் அதுக்கு மரியாதை. சலவாத்துங்கிறத நீங்க டொய்லெட்லயோ நஜிசு கழுவையோ மையத்து கழுவையோ வச்சா அது அசிங்கம். அதை ரசூலுல்லாஹ் சொல்லல. பாங்குக்கு முன்னால சொல்ற இல்ல, பாங்குக்கு பின்னால சொல்றது. பாங்கு சொல்லும் போது செலவாத்து சொல்லிப்பட்டு பாங்கு சொல்லுவாங்க, அது அசிங்கம். பாங்குக்கு பின்னாலான்னு செலவாத்து, முன்னுக்கு இல்ல. பின்னுக்கு சொல்லும் போது மோதினும் சொல்லுவார், இருக்கிற எல்லாருமே சொல்லுவாங்க. முன்னுக்கு சொல்லும் போது மோதி மட்டும் தான் சொல்லுவார். பாங்கு தொடங்குற யாருக்கு தெரியும், அவர் செலவாத்து சொல்லி ஒரு பாங்கு சொல்லுவார், கேட்டிக்கிற நம்ம கொண்டும் இல்ல. பின்னால சொல்றேன் பாருங்க, பாங்கு சத்தம் கேட்ட எல்லாரும் தான் செலவாத்தி சொல்லணும். ஆனா ரசூலுல்லாஹ்க்கு எப்படி செலவாத்தி சொல்றேன்னு சஹாபாக்கள் கேட்ட போது, அத்தஹியாத்துல ஓதுறோமே ஸலவாத் இப்ராஹிமியா, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத் சொல்லி கொடுத்தாங்க. இந்த ஸலவாத்தை தான் நாம திக்ராக ஓதணும், ரசூலுல்லாஹ் மீது சொல்லணும். இப்ப உங்களோட சகோதரர் சில நேரம் ரசூலுல்லாஹோட பெயரை கேட்டோம்னா இதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். ஏனென்றா நான் இப்ப பயான் பண்ண கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாருங்க கூட, நீங்க தொடங்குவீங்க அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். உங்களோட பயான்ல அரவாசி உங்களுக்கு தெரியும். எங்க வைத்திருவியல் பயான் அரவாசி போய் இங்க படம் எல்லாம் மாறி என்னொரு இது எவ்வளத்த போகுதுன்னு உடக்கொலை இன்னொரு ரசூலுல்லாஹ் சொல்லிடுவேன். மறுவா திரும்ப என்று அல்லாவே அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் என்று விடிய நீங்க ஸலவாத்தான் சொல்ற, பயான் கேட்க இயலாது. அதனால ஒரு பயான்ல இருக்கும்போது ரசூலுல்லாஹோட பெயர் சொல்லப்பட்டா ரொம்ப சுருக்கமா அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் பயான கவனிங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா. இதுக்கு என்ன ஆதாரம், ஹதீஸ்ல அப்படி இருக்கா இல்லையே என்று சொல்லுவாங்க. ஆதாரம் சஹாபாக்கள் செஞ்சதுதான்.
ரசூலுல்லாஹ்க்கு முன்னால் இருந்த சஹாபாக்கள் ஹதீதுகளை அறிவிக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வோட பேரை சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஷோர்ட்டா சொல்லி கால அவர் கூறினார் என்று சொல்றாங்க. எனவே அவர்கள் பயானுக்கு ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்தை சுருக்கமா சொல்லனால நாம சுருக்கமா சொன்னதான் பயான் கேட்கலாம். ஆனா இபாதத்தை நீங்க செய்யும் போது பெருசா சொல்லுங்க, அத்தஹியாத்துல பெருசா சொல்லுங்க, பாங்குக்கு பிறகு பெருசா சொல்லுங்க, பாங்கு கேட்ட உடனே இந்த பெரிய ஸலவாத்தை சொல்லுங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் என்று இன்னக ஹமீதும் மஜீத் வரை சொல்லிட்டு அதுக்கு பிறகு அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தி காயிமா துஆ ஓதுங்க. அதை சில நேரம் சொல்லியிருப்பார், அவர் தப்பா விளங்கி இருப்பார், அப்படி இருக்குமே தவிர ஸலவாத்து சொல்லக்கூடாதுன்னு எவரும் சொல்ல இயலாது. இப்படி சொன்னா அவர் முஸ்லிமே இல்லை. ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்லணும், ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்றதை தடுக்க கூடாது. இல்லாத ஸலவாத்தை உருவாக்கி வச்சுக்கான், ஸலாத்து நாரியா ஆண்டு ஓட்டும். அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லாத ஸலவாத்தை உருவாக்க கூடாது, ரசூலுல்லாஹ் சொன்ன ஸலவாத்தை சொல்லணும் என்று நம்ம என்ன செய்யறோம் சொல்றோம். ரைட். போனிக்காவா? நல்ல ஒரு கேள்வி கேட்கிறாங்க. போனிக்காண்டா பாவப்பிள்ளை, பொம்மை. சின்ன பிள்ளைகளுக்கு பொம்மை கொடுக்க, ஏன்டா உருவப்படம் வச்சிருக்கப்படல, சில வச்சிருக்கப்படல. சின்ன பிள்ளைகள் போனிக்கா பொம்மை வச்சிருக்கலாமான்னு கேட்டா வச்சிருக்கலாம். ஏனென்றால் புகாரியில் ஒரு ஹதீஸ் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா கல்யாணம் முடிக்க 7 வயசுனா, 7 வயசு அவக்கு கல்யாணம் முடிச்சு மனைவியா இருந்தாலும் அவ பொம்மை நம்மளே ஆடிட்டு இருக்கிறான். ரசூலுல்லாஹ் வெளியில இருந்து உள்ளுக்கு வராங்க, ஆயிஷா நாயி ஒரு குதிரை பொம்மை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அந்த குதிரை பொம்மைக்கு சிறகு முளைச்சிருக்கு. நம்ம சில கலண்டர்களை படங்களை வரும், குதிரைக்கு சிறகு வச்ச குதிரை. சிறகு முளைச்ச குதிரையை பார்த்து ரசூலுல்லாஹ் சிரிச்சுக்கிட்டு, குதிரைக்குமா சிறகு இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன குதிரைக்கு சிறகு முளைச்சிருக்கிறத குதிரைக்குமா சிறகு இருக்கும் அப்படின்னு கேட்டோன்னே ஆயிஷா நாய் சொல்றாங்க, சுலைமான் நபியோட குதிரைக்கு சிறகு இருந்துச்சேங்கிறாங்க. அது ஒரு பரம்பரை கதையா வந்துச்சு. அப்ப சின்ன பிள்ளைக்கு எல்லாம் விளக்கம் கொடுத்து அப்படி இல்லைன்னு விளக்கம் படுத்தி போல, அது மரபு வழியில வந்த ஒரு கதை. சுலைமான் நபியோட குதிரைக்கு சிறகு இருந்துச்சாமே என்றோன்னு ரசூலுல்லாஹ் அதுக்கும் சிரிச்சுக்கிட்டு உள்ளுக்கு போயிட்டாங்க. இது சின்ன பிள்ளை. எனவே குதிரை பொம்மை விளையாடப்படான்னு நபி மனைவியை தடுக்காம இருப்பாரா? சின்ன பிள்ளை ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஈச்சம்பழத்துல இருந்து ஒன்று எடுத்துட்டார். சக்காத்து வந்த ஈச்சம்பழம். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துக்கு சக்காத்து பழம் ஹராம். அப்ப சக்காத்தா வந்த பழத்தை வாயில வச்ச உடனே ரசூலுல்லாஹ் ஓடி போய் வாய்க்குள்ள விரல போட்டு பஹ் பஹ் துப்புங்க 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 துப்ப வச்சு போட்டு சொல்றாங்க, மகன் உங்களுக்கு தெரியாதா இதெல்லாம் நம்ம திங்க கூடாது அப்படிங்கிறாங்க. ஹராத்தை சின்ன பிள்ளையா இருந்தாலும் தடுத்த ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயி குதிரை பொம்மை வச்சுக்கிட்டு இருக்கும்போது தடுக்கல. எனவே சின்ன பிள்ளைகளுக்கு பொம்மை வேண்டி கொடுக்கலாம். சின்ன பிள்ளைகள் விளையாடுற பொம்மையை ஃபேக்டரி போட்டு தயாரிக்கலாம், அது என்னல்ல தடை இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்டாச்சு. அதாவது ஒரு குழந்தை 1.5 வயசு குழந்தை இருக்கும்போது திரும்ப பிரெக்னென்ட் ஆனா தாய்ப்பால் கொடுக்கலாமா? தாராளமா கொடுக்கலாம். டாக்டர்மார் சொல்றாங்க எந்த தடையுமே இல்லை. தாய்ப்பால் கொடுக்கறதால கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு எந்த தடையுமே இல்லை. அப்படியே அந்த குழந்தையும் பிறந்தாலும் 2 குழந்தைக்கும் அவ தாய்ப்பால் கொடுக்கறதுலையும் தப்பு இல்லை, தாராளமா இருக்குமாக இருந்தா டாக்டர்மார் சொல்றாங்க. அப்படி சரி, இஸ்லாத்திலையும் தடை இல்லை தானே. அதனால முடியுமாக இருந்தால் செய்யுங்க. அப்படி கஷ்டமா இருக்குதுண்டா மறப்பீங்க, அதுல ஒண்ணும் இல்லை. வாப்பா வைக்க கூடாது, அது ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் தனி சட்டம். ஒரு சின்ன பிள்ளை பிறந்தோன்னா வாப்பா வாயில ஈச்சம்பழத்தை சாப்பிட்டு கொடுக்கறது இருக்கலா, அது ரசூலுல்லாஹ்க்கு தனி சட்டம். ரசூலுல்லாஹ்க்கு அப்புறம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா செய்யல, உமர் ரலியல்லாஹு தஆலா செய்யல, ஏனைய கலீஃபாக்கள் செய்யல, சஹாபாக்கள் செய்யல. இன்னும் சொல்ல போனா நம்மளோட டாக்டர்மாரே செய்ய உருவானுகள் இல்ல, வாயில இருக்கிறது வெய்திரும் அப்படின்னு. அப்படி செய்யக்கூடாது, அது ரசூலுல்லாஹ்வோட காஸ், அவர் தனி சட்டம். ரைட், முடிச்சுக்கோமா? சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.